5 பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேருக்கு மேலாக பூத் கமிட்டியுடைய மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய தலைமையில் சென்னையில் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு 3 தேனி, திண்டுக்கல், மதுரை இதனுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து இப்ப பாராளுமன்ற வாரியாக கூட்டம் போட்டு இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற வாரியாக, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இப்போ பாராளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் அதிக கவனம் கொடுக்கணுங்கிறதுனால சட்டமன்ற வாரியா அடுத்த கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதனால திண்டுக்கல் 21ஆம் தேதி இந்த நடைபெறுகிறது. அதற்கான அடிப்படையிலான இந்த கூட்டம் இங்க மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவங்கள கேட்டிருக்கிறோம். அவங்க நாளைக்கு சொல்றேன்னு இருக்காங்க. அவங்க கலந்துக்கிடுவாங்க. விரைவில் அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியுடைய எவ்வளவு நன்மை இருக்கு, ஜிஎஸ்டி எப்படி மாத்திருக்குங்கிறதா நேற்று விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுல முக்கியமான ஃபிக்கி, சைமா, ஏஇபிசி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு மதிப்புக்குரிய திரு விக்ரமராஜா அவர் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு கன்சியூமர் எண்ட் ப்ராடக்ட்ஸ் தம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுல நிறைய விளக்கம் கொடுத்திருந்தாங்க. பொதுவாக ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் ஒரு வரியை உயர்த்தின பிறகு வரியை குறைக்கிறது இதுவரையில இந்திய அரசியல் வரலாற்றில் கிடையாது. 1947 இருந்து இதுவரையிலும் கூட்ட வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது. ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல, மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரியை குறைச்சாலும் குறைப்பாங்க. இனிமேல் தேர்தல் வர்றதுனால மின்சார கட்டணத்தை குறைச்சாலும் குறைப்பாங்க. குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.